வணக்கம் டெய்ஸி விலாக் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது தனியாக இருக்கட்டும். இப்போ வந்து நான் 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். எல்லாம் ஒரே சைஸாக நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறப்ப இந்த பிஞ்சு கத்திரிக்காயாக இருக்கிறப்ப இந்த எண்ணெய் கத்திரிக்காயோடைய குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காயும் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா செய்கிறப்ப டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி 4 கோணப்பகுதியை லைட்டாக கட் பண்ணிவிட்டு காம்பு எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணி உடனே வந்து நம்ம அந்த கலந்து வச்சுருக்கிற இந்த மிளகாத்தூள் வந்து போட்டுடணும். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இப்படி போடக்கூடாது. ஏன்னா கத்திரிக்காய் வந்து கருத்தும், ரெண்டாவது வந்து காரில் அடிச்சிடும். அப்போ நம்ம சாப்பிட்றப்ப அது நல்லா இருக்காது. அடுத்த உடனே இந்த மாதிரி போட்டு வச்சிடணும். ஒவ்வொன்றா அறுத்து இந்த மாதிரி நம்ம மிளகாத்தூள் வந்து எல்லாத்தையும் போட்டு எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிளகாத்தூள் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து கத்திரிக்காய் ஒரே மாதிரி கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு பிளேட்டில் வச்சுருக்கோம். அடுத்தது கடாயை வச்சுக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா சுத்தமான கடலெண்ணெய் போட்டால் இந்த எண்ணெய் கத்திரிக்காயோடைய குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 75 ml சேர்த்துக்கலாம். ஏன்னா எண்ணெயிலே வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா பொரிக்கணுன்றதுனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகும். இப்போ மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கிற எல்லா கத்திரிக்காயும் எண்ணெயிலே போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் பொரிச்சு எடுக்கணும். நல்லா வெந்த பிறகு தான் திருப்பி விடணும். இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா வந்து ஒரு 90% அந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே வெந்துடணும். அந்த மாதிரி பொரித்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கத்திரிக்காய் வந்து அப்படியே பிரிஞ்சு போயிடும். கொலன்னு அந்த தனியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த 4 பார்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்கலாம். அது தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரித்து எடுக்கிறப்ப அப்படியே இருக்கும், முழுசாகவே இருக்கும். இப்போ அந்த அதே எண்ணெயில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக தாளிப்பு வடகம், பச்சை கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 10லேருந்து 15 முழு பூண்டு அப்படியே சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 200 கிராம் வெங்காயத்தை பாதி எடுத்து 1 பாதியாக அரைச்சி வச்சுருக்கேன். மீதி பாதி வந்து இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த கத்திரிக்காயோட இந்த எண்ணெயிலே பொரிஞ்ச வெங்காயத்தை, சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த மாதிரி அரைச்சி போடுறப்ப நல்லா கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா திக்காகவும் இருக்கும். ஒரு சின்ன ஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள். இது வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சியோ செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெய் ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்த பிறகு தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ வந்து நான் புளி வந்து ஒரு நல்ல பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக அந்த புளி தண்ணியை விட்டுட்டு நல்லா அதில் வேக வைக்கலாம். புளி தண்ணியிலலாம் வெறும் தண்ணி கூட நம்ம ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து கலந்து வந்துச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற எல்லா புளியும் சக்கையை எடுத்துகிட்டு இதிலே ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வெந்த பிறகு தேவையான நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு ஓரளவுக்கு நல்லா திக்காக வரணும். இப்போ திக்காயிடுச்சு. லைட்டாக வந்து அந்த எண்ணெய் வந்து நல்லா மேலே மிதந்து வர மாதிரி இருக்கணும். அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பொரித்து வச்சுருக்கிற
கத்திரிக்காயை இதிலேயே போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா ஏற்கனவே எண்ணெயிலே நல்லா வெந்துருச்சு. குழம்பும் நல்லா திக்காக வந்துச்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா மேலே நல்லா மிதந்து நல்லா குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. அவ்வளோதான், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்ஸி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.